ஒரு பொண்ணு அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு படிச்ச பொண்ணா இருப்பாங்க, அவங்கள வந்து ஹீரோ அடக்குவார். என்னடா ஏன்னா படிச்சவங்கனாவே திமிரு பிடிச்சவங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தாக்கத்தை நிறைய திரைப்படங்களே பார்க்க முடிஞ்சு, பொதுவாக பேச முடிஞ்சு. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்னு பசங்க சொல்றாங்களே ஏன்? பைக்ல, டி-ஷர்ட்ல, ஈவன் கார்ல, அப்புறம் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்ல, மீம்ஸ்ல, லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு, அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, இப்படி எல்லா இடத்துலயும் ஒரு கருத்து பெண்ணுனாவே இப்படிதான் அப்படின்னு வைக்க அந்த டயலாக் என்கிட்ட இல்ல. என்ன பொறுத்தவரை நான் தான் கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. ஓகே, அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். இப்போ லைட்டா என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நோ லவ் நோ ட்ரபிள். பெண்கள் இல்லாத இடம் நிம்மதி நிறைந்திருக்கும். பெண்கள் இல்லாத இடம் நிம்மதி நிறைந்திருக்கும். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டேனுக்கு காமிச்சிட்டா வேஸ்ட் ஆஃப் டைம் போட்டு ஒரு கேர்ள் போட்டோ போட்டுருவேன் நான். என்ன இது? என்னோட டி-ஷர்ட் கோட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் கோட்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஆர் மேட் ஆஃப் சுகர் அண்ட் ஸ்பைஸ். ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இனிப்பும் காரமும் சேர்ந்ததுதான். According to time they will change. அவ்வளோ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பண்றா. வர நிறுத்துற அவனை. Don't waste your time and energy on girls அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பிரிண்ட் அவுட் எடுத்து என் ஃப்ரெண்ட் வந்து ரூம்ல வந்துட்டு ஒட்டி வச்சிருக்காரு. லூசுடா, லூசு இல்லனே, மென்டல். காலையில எந்திரச்சோன அதை பாத்துக்கு. உங்க ஃப்ரெண்ட் நீங்க என்ன பண்றீங்க? இல்ல இதுதான் நானும் ஃபீல் பண்றேன். நீங்களா தான் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷப்பா. தண்ணியும் கண்ணியும் ஒண்ணுன்னு சார். ஏன்னா எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அது எப்படி நாங்கன்னா நாய்க்குட்டியா நீங்க எது சொன்னாலும் கேட்டுட்டு விசுவாசமா இருக்கிறதுக்கு? அது வேற வாய், இது நார வாய். ஒரு gift நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்க பர்த்டேக்கு gift வாங்கி கொடுக்கணும்னு ஏங்கிட்டு உட்கார்ந்திருப்போம். அவனுக்கு பிடிச்சதா gift கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நீ ஒரு டுபாக்குரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். அதுக்காக நீங்க விசுவாசம் இல்லாம இருக்கிறோம் அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. நான் ஒரு பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, பொறம்போக்கு, உலகத்துல கேவலமான காரி துப்புற கேரக்டர். நீங்க ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா இன்ச்சுமா எல்லா பொண்ணுமே நோட் பண்ணுவா. முதல் நாள்ல நீங்க ப்ரோபோஸ் பண்ண நாள்ல இருந்து முந்தின நாள் நீங்க பண்ண போன் கால் வரையும் அந்த பொண்ணு நினைவு வச்சிருப்பா. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கேர்ள்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் வே டு கிரேவ்யார்ட். கேர்ள்ஸ் மேக் ரைட் வே டு கிரேவ்யார்ட் எதை வச்சு சொல்றீங்க? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? சரி, நீங்க தான் அத பத்தி நான் கேர் பண்ணிக்கல. ஆக்சிடென்ட்ல வந்து செத்து போறப்ப நீங்க சுடுகாட்டுக்கு போறது இல்லையா? சொல்லி அடிச்சா மச்சான். இல்ல வேற ஏதாச்சும் ஆகுறப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா போறது இல்லையா? அது எப்படி பொண்ணுங்க மட்டும் நீங்க சுடுகாட்டுக்கு போறதுக்கு ரீசன் ஆவாங்கன்னு சொல்றீங்க? திருட்டு பண்ணி ஐயோ பாவண்டி, அவர் காதுல விழுந்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாருடி. பண்ணிட்டாலும் எல்லா லவ் ஃபெயிலியர்ஸ்லயும் பொண்ணுங்க மட்டும் தான் ரீசன். நான் காதலா உன்னையா? காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா? நீங்கல்ல எங்களோட விருப்பம், நாங்க சொல்லுவோம், நாங்க சொல்ல மாட்டோம். ரேவதி பிள்ளையாடா? அப்பா வசந்தி பிள்ளையா? அப்பா கௌசல்யா பிள்ளையாடா?